Good morning, students. I am Ramesh, Department of Mathematics, Volume 1, Chapter 6, Two-Dimensional Analytical Geometry, இருபரிமாண பகுமுறை வடிவியல். லாஸ்ட்டாக பார்த்தது 6.1ல் 5th கொஸ்டின்லேருந்து பார்த்தோம். 8 அலகுகள் நீளமுள்ள நேரான கம்பியின் முனைகள் A மற்றும் B ஆகியவை முறையே எப்போதும் X மற்றும் Y அச்சுகளை தொடுமாறு நகர்ந்து கொண்டு இருக்கிறது எனில் வெட்டுத்துண்டு ஏபியின் நடுப்புள்ளியின் நியம பாதையின் சமன்பாட்டை காண்க. எட்டு அலகுகள் உள்ள நேரான கம்பி முனைகள் A மற்றும் B. ஸோ 2 புள்ளிகள் நமக்கு கிடைக்குது. X மற்றும் Y அச்சுகளை தொடுகிறது. ஏபி என்ற கம்பி அதனோட முனைகள் A மற்றும் B. A வந்து Y ஆக்சிஸையும் B வந்து X ஆக்சிஸையும் தொடுமாறு அமைகிறது. இப்போ ஏபியின் நடுப்புள்ளி நியமப்பாதையின் சமன்பாட்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த 2 புள்ளிகள் அப்படிங்கிறது PQ அப்படின்னு நம்மளா கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதாவது A,0 0,B அப்படிங்கிறது கம்பியின் முனைகளை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஏபியின் மையப்புள்ளி கண்டுபிடிக்கிறோம். ஃபார்முலா x1 + x2/2 y1 + y2/2. ஸோ இதில் x1 y1 அப்படின்றது A,0 எடுத்துக்கிறோம். x2 y2 0,B எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இதனோட மையப்புள்ளி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அந்த மையப்புள்ளியை எக்ஸு ஒய்க்கு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா x,y, அதாவது எக்ஸு ஒய் இது ரெண்டுக்கு ஈக்குவல் பண்ணோம்னா x is equal to a/2, y is equal to b/2க்கு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா a equal to 2x, b equal to 2y கிடைக்குது. இதில் ஏபியோட லென்த்து நமக்கு 8 அலகுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபி ஈக்குவல் டு 8 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கோணம் செங்கோணம் முக்கோணமாக கிடைக்குது ஓஏபி. அதில் AB² = OA² + OB² நம்ம பித்தாகரஸ் தியரம் படி எடுத்துக்கிறோம். இதில் ஏபியோட லென்த்து 8², OAவை நம்ம A²ஆகவும் OBயை B²ஆகவும் எடுத்துக்கலாம். அதாவது OA² = A², OB² = B². ஸோ ஓஏயோட லென்த்து அதாவது ஸ்மால் ஏவோட லென்த்து 2x ப்ளஸ் ஸ்மால் பியோட லென்த்து 2y. ஸோ 2x² + 2y² = 8² வேல்யூ 64. தென் இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4x² + 4y² = 64. இதை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ நமக்கு தேவையான நேமப்பாதையின் சமன்பாடு x² y² = 16 அப்படிங்கிறது கிடைக்குது. இது 5th கொஸ்டின். அதே மாதிரி 6th கொஸ்டின் 3,5 மற்றும் 1,-1 என்ற புள்ளியிலிருந்து ஒரு நகரும் புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவுகளின் வர்க்கங்களின் கூடுதல். 2 புள்ளி இருக்குது. ஒரு நகரும் புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவு வர்க்கங்களின் கூடுதல் 20க்கு சமம் எனில் புள்ளி நியமப்பாதையின் சமன்பாடு P(h,k) அப்படிங்கிறது நகரும் புள்ளி, AB அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட புள்ளிகள். ஸோ அப்படி எடுக்கிறப்ப நம்ம அதனோட வர்க்கங்களின் இடைப்பட்ட தொலைவின் வர்க்கங்களின் கூடுதல் எப்படி எடுத்துக்கிறோன்னா PA² + PB² = 20 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ PA² தொலைவு Pங்கிறது h,k, Aங்கிற பாயிண்ட்டு 3,5. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு நம்ம h-3² x1 - x2² + y1 - y2² அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து x1,
y1, இது x2 y2. ஸோ x1 மைனஸ் x2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 மைனஸ் y2 ஹோல் ஸ்கொயர் அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதேமாரி பிபி ஸ்கொயருக்கு h மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் k ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பிஏ ஸ்கொயர்னால் பிஏயும் ஏவைக்கும் பிக்கும் ஏக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், பிபி ஸ்கொயர்னால் பிக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. அதே மாதிரி எடுத்துக்காட்டு 6.3 1,0 5,0 என்ற புள்ளியிலேருந்து சமதூரத்திலிருந்து நகரும் புள்ளி நேம பாதையின் சமன்பாடு. A, B 2 புள்ளிகள் இருக்குது. சமதூரத்தில் நகரும் புள்ளியின் நேமப்பாதையின் சமன்பாடு. ஏங்கிற புள்ளிங்க இருக்குது, பிங்கிற புள்ளிங்க இருக்குது. ரெண்டும் சமதூரத்தில் நகரும் புள்ளியின் சமன்பாடு கேட்குறாங்க. அதாவது பிங்கிற புள்ளி சமதொலைவு அப்படிங்கிறனால நம்ம ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிபி ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். அதாவது பிஏ ஈக்குவல் டு பிபி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். போன சம்மில் 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவுகளின் கூடுதல் 20க்கு சமம், வர்க்கங்களின் கூடுதல் 20க்கு சமமாக இருந்தது. அதனால் பிஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 20ன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு புள்ளிகள் இருக்குது. 2 புள்ளிகளின் சமதூரத்தில் இருக்கும் நகர புள்ளி. சமதூரம் இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இங்கே ஒரு புள்ளி இருக்குது. ரெண்டும் சமதூரத்தில் இருக்கும் நகரம் புள்ளியாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ 2 சமதூரம் அப்படிங்கிறனால நம்ம இந்த 2 புள்ளிகளையும் சமப்படுத்துகிறோம். அதாவது ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிபி ஸ்கொயர் அல்லது பிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பிபி ஸ்கொயர் இப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஏபி ஸ்கொயர்ன்றது நமக்கு தெரியும், ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸு. அதேமாதிரி பிபி ஸ்கொயர்ன்றது தெரியும், பிக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸு. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஹெச்சோட வேல்யூ நமக்கு 3 கிடைக்குது. ஸோ ஹெச்சுங்கிறது எக்ஸோட எக்ஸ்ஹெச்சு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இது வந்து ஒய்ஹெச்சிற்கு இணையான நேர்கோடாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது எடுத்துக்காட்டு 6.5 பார்த்தோம். இது எக்ஸசைஸ் 6.5ல் 5th கொஸ்டின் போல் நம்ம எடுத்துக்கலாம். 6 அலகுகள் கொண்ட ஒரு நேரான கம்பியின் முனைகள் ஏ மற்றும் பி ஆனது எப்போதும் எக்ஸ் மற்றும் ஒய் அச்சுகளை தொடுமாறு நகர்கிறது. ஸோ ஓவை ஆதியாக கொண்ட முக்கோணம் ஓஏபி என்ற முக்கோணத்தின் நடுப்புள்ளியின் நேமப்பாதையின் சமன்பாட்டை காண்க அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இதில் 3 புள்ளிகள் எடுத்துக்கிறோம், 6 புள்ளியையும் சேர்த்து எடுத்துக்கிறோம். அப்போ அதே தான், அதே ஃபார்முலா தான். நடுப்புள்ளி மட்டும் 3 புள்ளிகள் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். மற்றபடி செங்கோண முக்கோணத்திலிருந்து தான் நம்ம வேல்யூவை நம்ம அந்த சமன்பாட்டை கண்டுபிடிக்கிறோம். செங்கோண முக்கோணம் பிஓஏ அப்படின்னா ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த நேமப்பாதையை கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய 7th கொஸ்டின் இதே இந்த செங்கோண முக்கோணத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதில் பிங்கிற கோணம் இருக்குது, இதில் ஓங்கிற புள்ளி இருந்தது, ஆதி புள்ளி. இதுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல பிங்கிற புள்ளியை எடுத்துக்கிறோம். பியில் தாங்கும் கோணம் செங்கோணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி நேமப்பாதை சமன்பாட்டை காண்க. அது இல்லாமல் ஏபி 2 புள்ளிகள் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஏபி அடுத்தது பி, இந்த 3 புள்ளிகளை நம்ம பயன்படுத்தி பிஏபி அப்படிங்கிறது செங்கோண முக்கோணமாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ செங்கோண முக்கோணம் அதாவது பிஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ பிஏ ஸ்கொயரோட டிஸ்டன்ஸ் ஹெச்கே 1,6, அடுத்து ஹெச்கே 4,-2, அடுத்தது ஏபி ஸ்கொயர் அதனோட டிஸ்டன்ஸ். ஸோ
ஸோ இது எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த சமன்பாடு கிடைக்குது. 8வது கொஸ்டின் அதே போல் ஆதிப்புள்ளி O y² 4x என்ற வளைவரையின் மீதுள்ள புள்ளி R அமைந்துள்ளது எனில் கோட்டுத்துண்டு ORின் நடுப்புள்ளி நேம பாதையின் சமன்பாட்டை காண்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்க்கக்கூடியது நைன்த்து கொஸ்டின்லேருந்து பார்க்குறோம். நகரும் புள்ளி P ஆயக்கூறுகள் a/2 இன்ட்டு கொசிகன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா b/2 கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா எனில் Pயின் நேம பாதை சமன்பாடு b² x² மைனஸ் a² y² a² b² என காட்டு. இங்கு தீட்டா என்பது ஒரு துணைலகு மாறி ஆகும். நகரும் புள்ளி Pயின் ஆயக்கூறுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ P அப்படிங்கிறது h,Kன்னு எடுத்துக்கலாம். ஆயக்கூறுகள் கொடுத்துருக்கிறத h a/2 கொசிகன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா, k b/2 கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஸோ இதிலிருந்து நம்ம இந்த a வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது 2h/a இந்த 2 இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம், ஏவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அதேமாரி 2 கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 2k/b அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த சமன்பாட்டை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காக இது 1 2ன்னு எடுத்துக்கிட்டு இதை ஸ்கொயர் பண்ணி நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். 1ஐயும் 2ஐயும் ஸ்கொயர் பண்ணுறோம், அடுத்தது அப்படியே சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு 2h/a the whole square minus 2k/b the whole square equal to cosecant theta plus sin theta whole square minus cosecant theta minus sin theta whole square. இதுக்கு அடுத்து இது ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4h²/a² மைனஸ் 4k²/b² equal to cosecant theta plus sin theta whole square அப்படின்றது a plus b whole square யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயருக்கு a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதன்படி எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா கொசிகன் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ப்ளஸ் 2 கொசிகன் சைன் தீட்டா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் மைனஸ் 2 கொசிகன் சைன் தீட்டா. ஸோ இதில் எது கேன்சல் ஆகுது அப்படின்னா கொசிகன் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், சைன் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இந்த மைனஸை மல்டிபிள் பண்ணால் நமக்கு இந்த இடத்துல ப்ளஸ் கிடைக்கும். இதெல்லாம் இது ரெண்டும் மைனஸில் வரும், அதனால் கேன்சல் ஆகிடும். இது மட்டும் ப்ளஸில் கிடைக்கும். ஸோ இங்கே +2 கொசிகன் சைன் இருக்குது, இங்கேயும் +2 கொசிகன் சைன் இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 கொசிகன் சைன். 4h²/a² மைனஸ் 4k²/b² ஈக்குவல் டு கொசிகனை 1/sin எழுதுகிறோம். ரெண்டையும் சைன் கேன்சல் பண்ணிடலாம், 4 கிடைக்குது. ஸோ 4h²/a² மைனஸ் 4k²/b² ஈக்குவல் டு 4 கிடைக்குது. 4ஆல் டிவைட் பண்ணுறோம், h²/a² மைனஸ் k²/b² ஈக்குவல் டு 1. அடுத்து a² இன்ட்டு b² ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். அண்டு இந்த இடத்துல நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ b² h² மைனஸ் a² k²/a² b² ஈக்குவல் டு 1. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் a² b² கிடைக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் b² h² மைனஸ் a² k² கிடைக்கும். ஸோ h,Kனோட நேம பாதை b² x² மைனஸ் a² y² ஈக்குவல் டு a² b². இது நமக்கு தேவையான சமன்பாடு. ஸோ இந்த கொடுத்துக்கூடிய ஆயக்கூறுகளை நம்ம ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணுறோம், நமக்கு தேவையான இந்த சமன்பாடு கிடைக்குது.
அடுத்து எடுத்துக்காட்டு 6.6. இதுலேயும் நகரும் புள்ளியின் ஆயக்கூறு கொடுத்துருக்காங்க. தீட்டா என்பது துணை அலகு எனில் புள்ளி நகரும் நேம பாதையின் சமன்பாட்டை காண்க. ஸோ இது ரெண்டும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். தீர்வு P(h), K நேம பாதையின் மீதுள்ள ஒரு புள்ளி, கொடுத்துருக்கக்கூடிய ஆயக்கூறுகளை H, Kன்னு எடுத்துக்கிறோம். H is equal to A into theta minus sin theta, K equal to A into 1 minus cos theta. ஸோ இந்த ரெண்டுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா காஸ் தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் K equal to A into 1 minus cos theta. இந்த A வந்து சைடு கொண்டு வந்துடும் லெஃப்டில். ஸோ K by A கிடைக்குது. K by A equal to 1 minus cos theta. அடுத்தது இந்த cos theta இந்த சைடு எடுத்துகிட்டு வரோம். K by A இந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ cos theta equal to 1 minus K by A. இதிலிருந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். A into 1 A minus K divided by A. தீட்டாவை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு காசை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறோம். காஸ் இன்வர்ஸ் A minus K by A. ஸோ தீட்டாவோட வேல்யூ தான். அடுத்தது sin square theta plus cos square theta equal to 1 அப்படிங்கிற ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ sin square லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு cos square ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறோம். 1 minus cos square theta. 1 minus cos thetaவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். cos thetaவோட வேல்யூ A minus K by A. ஸ்கொயர் இருக்கனால அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த A minus K ஹோல் ஸ்கொயர், A minus K by A த ஹோல் ஸ்கொயரை A minus K ஹோல் ஸ்கொயர் பை A ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். 1 மைனஸ்ன்னு இருக்குது. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு A ஸ்கொயர் மைனஸ் A minus K ஹோல் ஸ்கொயர் பை A ஸ்கொயர் கிடைக்கும். அதுக்கடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணுறோம். அதே போல் A minus K ஹோல் ஸ்கொயருக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ A ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் ப்ளஸ் K ஸ்கொயர் மைனஸ் 2AK கிடைக்குது. மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு A ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 2AK minus K ஸ்கொயர் பை A கிடைக்கும். ஸோ sin square theta equal to 2AK minus K square by A square and sin theta equal to root of 2AK minus K square by A மட்டும் கிடைக்கும். ஏன்னா அங்கே ஸ்கொயர் இருக்கனால ரூட்டும் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ இது A மட்டும் கிடைக்கும். ஸோ இந்த தீட்டா சைன் தீட்டா இந்த வேல்யூஸை நம்ம ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில். ஸோ அந்த வேல்யூஸ்லாம் எடுத்து ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப தீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அண்டு சைன் தீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் A minus K by A அண்டு சைன் தீட்டாவோட வேல்யூ ரூட் ஆஃப் 2AK minus K ஸ்கொயர் பை A கிடைக்கிது. இதுலேருந்து A உள்ள மல்டிபிள் பண்ணுறோம். A இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் A minus K by A. இந்த A உள்ள மல்டிபிள் பண்ணுறப்ப A கேன்சல் ஆகிடும். ஸோ ரூட் ஆஃப் 2AK minus K ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். ஸோ H, Kயோட நேம பாதை x is equal to A into cos inverse A minus Y by A minus root of 2AY minus Y square. அடுத்து 10th question. Q என்ற புள்ளி 2x ஸ்கொயர் 9y ஸ்கொயர் equal to 18 என்ற வளைவரையின் மீது அமைந்துள்ளது. Q என்ற புள்ளி P of 2, -7 கொடுக்கப்பட்ட புள்ளி எனில் கோட்டுத்துண்டு PQவின் நடுப்புள்ளியின் நேமப்பாதையின் சமன்பாட்டை காண்க. ஸோ கொடுக்கப்பட்ட புள்ளிகள் P of 2, -7 PQ Pங்கிற புள்ளி கொடுத்துருக்காங்க. Qங்கிறத நம்மளாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதாவது A, Bன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ PQ அப்படிங்கிற கோட்டத்தோட நடுப்புள்ளியின் நேமப்பாதையின் சமன்பாட்டு கண்டுபிடிக்கணும்.
நடுப்புள்ளி நம்ம P ஆஃப் ஹெச் கமா ஏ ஆஃப் ஹெச் கமா கேன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த Qங்கிற புள்ளி இந்த சமன்பாட்டின் மீது உள்ளதால் ஏ ஆஃப் ஹெச் கமா கே அப்படிங்கிறது பிக்யூவோட மையப்புள்ளி. ஏ ஆஃப் ஹெச் கமா கேங்கிறது பிக்யூவோட மையப்புள்ளி. அதனால் மையப்புள்ளி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். 2, -7 a, b இது ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கிறோம். இது x1 y1 இது x2 y2 யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ x1 + x2/2 y1 + y2/2 இந்த ஃபார்முலா நடுப்புள்ளி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட்ஸை ஈக்குவல் பண்ணுறோம். எக்ஸ்ஹெச்சையும் ஒய்ஹெச்சையும் நம்ம சமப்படுத்துகிறப்ப 2 + a/2 = h -7 + b/2 = k அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம சமப்படுத்துகிறோம். அப்படி சமப்படுத்துகிறப்ப நமக்கு 2 + a = 2h -7 + b = 2k கிடைக்குது. இதிலிருந்து a வேல்யூ b வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். a = இந்த 2 இந்த சைடு கொண்டு போகிறோம். அதே மாதிரி இந்த 7 அந்த சைடு கொண்டு வந்துடுறோம். இப்போ a = 2h - 2 b = 2k + k 2k + 7 கிடைக்குது. அது இல்லாமல் இந்த க்யூங்கிற புள்ளி 2x² + 9y² = 18 மீது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த a, bயோட வேல்யூவை நம்ம இந்த சமன்பாட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2h - 2² + 9 × 2k + 7² சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ a - b² ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இங்கே a² + b² - 2ab இதுலேயும் a + b² யூஸ் பண்ணுறோம். a² + b² + 2ab = 18. அது இல்லாமல் 2 மல்டிபிள் பண்ணுறோம். இங்கே 9 மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. இதை நம்ம மறுபடியும் அரேஞ்ச் பண்ணுறோம். அதாவது h கூடையும் h² கூடையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி ஆட் பண்ணுறப்ப நமக்கு அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் கூட ஆட் பண்ணுறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது இன்னொரு டேர்ம் இந்த 18 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு 431 கிடைக்குது. ஸோ இதிலிருந்து நியம பாதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். 8x² + 36y² - 16x + 252y + 431 = 0 அப்படிங்கிற நியம பாதை நமக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது 11th கொஸ்டின். R மற்றும் Q என்பன முறையே x மற்றும் y அச்சுகளின் மீது அமைந்துள்ள புள்ளிகள். P என்ற நகரும் புள்ளி RQவின் மேல் உள்ளது. RQ அதாவது RQவில் RP = B PQ = A என்றவாறு RQவின் மீது அமைந்துள்ள நகரும் புள்ளியின் நியமப்பாதையின் சமன்பாட்டை காண்க. ஸோ R மற்றும் Q என்பன முறையே x மற்றும் y அச்சுகளின் மீது அமைந்துள்ளது. ஸோ R ஆனது x அச்சில் இருக்குது, Q ஆனது y அச்சில் இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கிறோம். Pங்கிறது நகரும் புள்ளி RQவின் மீது உள்ளது. அது இல்லாமல் RP உள்ள டிஸ்டன்ஸு Bன்னு எடுத்துக்கிறோம். அது இல்லாமல் PQ = A அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம டயக்ராமில் எடுத்துக்கிறோம். ஸோ Pயின் நியமப்பாதையின் சமன்பாட்டை காண்கன்னு கொடுத்துருக்கு. R ஆனது x அச்சில் இருக்குது, Q ஆனது y அச்சில் இருக்குது. அது நமக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் PQ = A PR = B அப்படிங்கிற வேல்யூ நமக்கு இருக்குது. அது இல்லாமல் இப்போ Rங்கிற பாயிண்ட்டு x1, 0வும் Qங்கிற பாயிண்ட்டு 0, y1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ P ஆனது QRஐ A/B அப்படிங்கிற விகிதத்தில் நமக்கு பிரிக்குது. P ஆனது QRஐ A/B என்ற விகிதத்தில் நமக்கு பிரிக்குது. ஸோ அப்படி பிரிக்கிறப்ப நமக்கு ஃபார்முலா mx1 + ny1/a + b mx2 + ny2/a + b = h, k.
ஸோ mn அப்படிங்கிறது ஏபின்னு எடுத்துக்கலாம். x1 y1 அப்படிங்கிறது நமக்கு இது x1 y1 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் RQ அப்படிங்கிற 2 பாயிண்ட்ஸு. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் இங்கே. டிவைடட் பை a + b = h, k. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு xஹெச்சில் ax1 + bங்கிறது 0 ஆயிடுது. ax1/a + b கிடைக்குது. yஹெச்சில் by1/a + b கிடைக்குது. ஸோ ரெண்டையும் நம்ம தனித்தனியாக சமப்படுத்துகிறோம். ஹெச்சை xஹெச் கூடையும் கேவை yஹெச் கூடையும் சமப்படுத்துகிறோம். அப்போ நமக்கு இதிலேருந்து ax1 அதாவது x1 y1 கண்டுபிடிக்கிறோம் இதிலேருந்து. ஸோ ax1 = இதில் h × a + b, அதேமாரி by1 = k × a + b அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அதிலேருந்து x1 கண்டுபிடிக்கிறோம், இதிலேருந்து y1 கண்டுபிடிச்சிக்கிறோம். x1ம் y1ம் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ இந்த x1 y1 வேல்யூவை நம்ம இந்த முக்கோணம் ORQவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ORக்கு பதிலாக x1ம் OQ பதிலாக y1ன்னு எடுத்துக்கலாம். OR²ன்றது a + b தான் ஹோல் ஸ்கொயராக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ x1 பதிலாக நம்ம h × a + b/aன்னு எடுத்துக்கிறோம். ஸோ x1 ஸ்கொயர் இருக்கிறனால எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். அடுத்து y1 பதிலாக k × a + b/bன்னு எடுத்துக்கலாம். ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். a + b தான் ஹோல் ஸ்கொயர். இதை டிவைட் பண்ணுறோம் a + b ஹோல் ஸ்கொயரால். ஸோ நமக்கு இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ h²/a² + k²/b² = 1 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ h, kயோட நேமப்பாதை x²/a² + y²/b² = 1 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி 12th கொஸ்டின் p of 6, 2 q of -2, 1 மற்றும் r என்பன PQRன் முனைப்புள்ளிகள் மற்றும் நேமப்பாதை y = x² - 3x + 4 மீது r என்ற புள்ளி அமைந்துள்ளது எனில் முக்கோணம் PQRன் மையக்கோட்டு சந்திய நேமப்பாதையின் சமன்பாடை காண்க. இப்போ yங்கிற ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. y = x² - 3x + 4 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் PQR அப்படிங்கிற 3 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. அதில் 2 புள்ளிகள் நமக்கு எக்ஸாக்டாக கொடுத்துட்டாங்க. 6, 2 -2, 1. ஸோ ஆறுங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா a, b அப்படின்னு எடுத்துக்கலாம். இதனோட முனைப்புள்ளிகள் முக்கோணத்தின் PQRன் முனைப்புள்ளிகள். இந்த மூணுமே முக்கோணத்தோட முனைப்புள்ளிகள். நேமப்பாதை y = x² - 3x + 4 கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுக்கப்பட்ட புள்ளிகள் இதுதான். ஆறுங்கிறது 1ன் மீது உள்ளதால், ஆறுங்கிறது இந்த 1ன் மீது இருக்கிறனால நம்ம அந்த a, bயை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இப்போ முக்கோணம் PQRோட மையக்கோட்டு சந்தி h, k அப்படின்னா h, k = அதாவது மையக்கோட்டு சந்தி x1 + x2 + x3/3, y1 + y2 + y3/3. அப்போ x1 6, x2 -2, x3 a, அடுத்து y1 2, y2 1, y3 b/3. இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து இது அதே மாதிரி xஹெச்சையும் yஹெச்சையும் சமப்படுத்துகிறோம். அப்படி சமப்படுத்துகிறப்ப நமக்கு a, b வேல்யூ கிடைக்குது. a, b வேல்யூ, அதாவது இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம், 3h கிடைக்கும். அடுத்தது இந்த 6 - 2 சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4 வரும். 4 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும். ஃபஸ்ட்டு 3ஐ கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். 3ஐ கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு 3h = 4 + aன்னு கிடைக்கும். இந்த 4 அந்த சைடு எடுத்துகிட்டு வரப்போ 3h - 4ன்னு கிடைக்கும். a. அதே மாதிரி இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப 3k = 3 + b அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த 3 இந்த சைடு கொண்டு வரப்போ 3k - 3 = bங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் ab வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் ab வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 3k - 3 ஈக்குவல் டு 3k - 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 3h - 4 ப்ளஸ் 4. இப்போ அந்த 3h - 4 ஹோல் ஸ்கொயருக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இந்த -3 உள்ளே மல்டிபிள் பண்ணுறோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த வேல்யூ வரும். இதை நம்ம 3 -3 உள்ளே மல்டிபிள் பண்ணோம்னா நம்ம -9h + 12 + 4ங்கிறது கிடைக்கும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 9h² - 33h - 3k + 35 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இங்கே ஒரு 16 இருக்குது, இங்கே ஒரு 12, இங்கே ஒரு +4 இருக்குது. அது இல்லாமல் இந்த 3 இந்த சைடு கொண்டு வரும். 16 + 12 28, 28 + 4 32, 32 + 3 35ங்கிறது கிடைக்கும். இந்த 3k இந்த சைடு கொண்டு வந்தோம்னா -3k கிடைக்குது. ஸோ இதோட நேம பாதை 9h² - 33x - 3y + 35 = 0. இது 12th கொஸ்டின். அடுத்தது நமக்கு 13th கொஸ்டின் இருக்குது. x² + y² + 4x - 3y + 7 = 0 என்ற நேம பாதையின் மீது Q என்ற புள்ளி அமைந்துள்ளது. P என்ற புள்ளி கோட்டுத்துண்டு OQவை வெளிப்புறமாக 3:4 என்ற விதத்தில் பிரிக்கும் எனில் புள்ளி P நேம பாதையின் சமன்பாட்டை காண்க. இங்கே O என்பது ஆதி புள்ளியாகும். ஒரு நேம பாதை கொடுத்துருக்காங்க. அந்த நேம பாதையில் Q என்ற புள்ளி அமைந்துள்ளது. இப்போ P என்ற புள்ளியானது கோட்டுத்துண்டு OQவை வெளிப்புறமாக பிரிக்கிறது. 3:4 என்ற விகிதத்தில் பிரிக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப P நேம பாதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓங்கிறது ஆதி புள்ளி. Qங்கிற புள்ளியை நம்ம A, Bயை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த நேம பாதையின் மீது உள்ளது. அப்போ A, Bயை இந்த நேம பாதையில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஆதி புள்ளிங்கிறது 0, நமக்கு தெரியும். Qங்கிறது A, B. ஸோ P என்ற புள்ளி OQவை வெளிப்புறமாக 3:4 என்ற விதத்தில் பிரிக்குது அப்படின்னா வெளிப்புறமாக பிரிக்கும் புள்ளி அப்படிங்கிறப்ப நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வெளிப்புறமாக அப்படின்னா நமக்கு இந்த மைனஸ் வரும் ஃபார்முலாவில், இங்கேயும் மைனஸ் வரும். ஸோ mx2 - nx1 அல்லது இதை வந்து x1 y1 இது x2 y2 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நமக்கு mx1 - nx2 by m - n, my1 - ny2 by m - n இப்படியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது x1 y1 A, Bன்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் நமக்கு கரெக்டாக ஆன்சர் வரும். இப்போ 3a - 4 × 0 by 3 - 4, 3 × b - 4 × 0 by 3 - 4 = h, k. அப்போ நமக்கு ஹெச்சோட வேல்யூ இது கேயோட வேல்யூ, இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறோம். -3a = h, -3b = k. இப்போ a = -h/3, b = -k/3. ஸோ நம்ம அந்த இடத்துல mx1 - nx2, அதே மாதிரி my1 - ny2னும், இதை வந்து x1 y1னும் இதை x2 y2னும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இதில் மேட்ச் ஆகும். ஸோ a = -h/3, b = -k/3ன்னு கிடைக்கும். இந்த ab வேல்யூவை நம்ம இந்த நேம பாதையில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நமக்கு h/3 ஹோல் ஸ்கொயர் -k/3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 × -h/3 -3 × -k/3 + 7 = 0. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு h²/9, இதை ஸ்கொயர் பண்ணால் k²/9, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் -4h/3,
இதை 3 3 கேன்சல் பண்ணோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு கே, இது ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. இப்போ டோட்டலாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 9 எல்சிஎம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம்னா இது வந்து ஹெச் ஸ்கொயர் அப்படியே வரும், இதில் கே ஸ்கொயர் அப்படியே வரும். அதுக்கு அடுத்தது 9/3 ஈக்குவல் டு 3, 3 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 2h ப்ளஸ் 9 இன்ட்டு கே 9k ப்ளஸ் இது 9 கூட இதை மல்டிபிள் பண்ணுறோம் 63 கிடைக்குது ஈக்குவல் டு 0. ஸோ இதில் நேம பாதைன்னு பார்த்தோம்னா ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 9y ப்ளஸ் 63 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இது 13th கொஸ்டின். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம இந்த 6.1 6.2 ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்குறோம். 6.1 XHலேருந்து உள்ள தொலைவானது YHலேருந்து உள்ள தொலைவுக்கு சமமாக இருக்குமாறு ஒரு புள்ளியின் நியம பாதை காண்க. அதே மாதிரி எடுத்துக்காட்டு 6.2 CT, C/T என்ற புள்ளி நகர்வதால் உண்டாகும் பாதையை காண்க. ஸோ இந்த ரெண்டையும் ஹோம்ஒர்க்காக ஃபினிஷ் பண்ணிடுங்க. இதுக்கு எழுதியிருக்கக்கூடிய இந்த எல்லா சம்ஸையும் நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் தவறாமல் எழுதிக்கிங்க. தேங்க்யூ.